وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون صدق الله مولانا العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே, தோழர்களே, செவிமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் நேயர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாக எங்களுக்கு தந்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, ரமதானுடைய மாதத்துல நிறைய அமல்கள், நிறைய இபாதத்துகள்ல மக்கள் உற்சாகத்தோடு ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. தராவீஹுடைய தொழுக, பகலுடைய நோன்பு, சதகா தான தர்மம், ஜிக்ருடைய அந்த அல்லாஹ்வுடைய ஞாபகம் போன்ற பலதரப்பட்ட இபாதத்துகள்லையும் மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாமே இந்த மாதத்துல செய்யப்பட வேண்டிய விசேஷமான அமல்கள் தான். ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த மாதத்துக்கென்று விசேஷமாக மட்டுமல்லாமல் பொதுவாக மனித வாழ்க்கைக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சொத்து தான் குர்ஆனாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் என்று சொல்றத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்கொடையாக தந்திருக்கிறான். மேலான சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களையும் உலகத்துக்கு நபியாக அனுப்பக்கூடிய நேரத்துல அந்தந்த நபிமார்களுக்கு ஒவ்வொரு முஅ்ஜிஸாக்களை கொடுத்தான். முஅ்ஜிஸான்னு சொன்னா அந்த காலத்துல வாழக்கூடிய அறிஞர்கள், அந்த காலத்துடைய திறமைசாலிகள், அந்த காலத்துல மக்களுக்கு மத்தியில மேலோங்கிக்க கூடியவர்கள் எல்லாம் இந்த நபியுடைய முஅ்ஜிஸா என்று சொன்னால் மற்ற எல்லாத்தையும் இயலாமலாக்கி வைக்கக்கூடிய ஒன்றுதான் முஅ்ஜிஸா. மற்றவங்க எல்லாரும் இயலாமலாகி நபிக்கு முன்னால வந்து சரண்டர் ஆகிடுவாங்க. நாங்க இல்ல, சரி, நீங்க தான் உண்மையானவர், ஏன்னா உங்களுக்கிட்ட இது இருக்குது. உதாரணமாக வைத்தியத்துல முன்னேறி இருக்கக்கூடிய காலத்துலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பி அவர்களுக்கு கொடுத்த வைத்தியம் சுப்ஹானல்லாஹ், யுப்ரிஉல் அக்மஹ வல் அபரஸ பிஇذنில்லாஹ் வ யுஹ்யில் மௌதா பிஇذனில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சக்தியை கொண்டு, அதாவது குஷ்டரோகிகளை அவர் சுகப்படுத்துவார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கண் பார்வையற்றவர்களுக்கு அவர் கையால தடாவுவாங்க, அவர்களுக்கு கண் பார்வை கிடைக்கும். மேலானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியா வரக்கூடிய காலம் சூனியம் தலை விரித்து ஆடக்கூடிய காலம். அந்த காலத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்த முஅ்ஜிஸா என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஒரு கையில ஒரு அசாவை கொடுத்தான். அல்லாஹ் சொல்றான், உங்களோட அசாவை கீழே போடுங்க. அசாவை கீழே போட்டாங்க. என்ன நடக்குது? அது பாம்பாக மாறுது. அங்கிருந்த சூனியக்காரர்களும் அவர்கள்ட்ட கையில இருந்த அந்த கம்பையும் கௌரையும் வச்சு பாம்பாக அவர்கள் அதாவது சூனியத்தால மக்களுக்கு மத்தியில ஒரு காட்சியை உருவாக்கி காட்டினாங்க. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட இருந்த முஅ்ஜிஸா என்ன தெரியுமா? அந்த எல்லா பாம்புகளையும் சூனியக்காரர்கள்ட கையில இருந்த அந்த சாஸ்திரக்காரர்கள்ட கையில இருந்த அந்த கயிறுகளையும் பாம்புகளையும் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாம்பு சாப்பிட்டு அவர்களுடைய காலத்துல சூனியத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து நபியுடைய கரத்துல இருந்த முஅ்ஜிஸா மேலோங்கியது. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உம்மத்துக்கு
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு முஅஜிஸா தான் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வரக்கூடிய காலத்துல அந்த காலத்து மக்கள் அரபி பாஷையில, இலக்கணத்துல, இலக்கியத்துல மிக தேர்ச்சி பெற்றவர்களாக, கவிதைகள் அமைக்கக்கூடியவர்களாக, அதுல ஒத்தருக்கொத்தர் போட்டி போடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆனை இறக்கி வைக்கிறான். இந்த குர்ஆன் இருக்கிறது, வமா ஹுவ பிகௌலி ஷாயிர் வமா ஹுவ பிகௌலி காஹின், சாஸ்திரக்காரர்களுடைய வார்த்தையும் அல்ல, அது புலவர்களுடைய வார்த்தையும் அல்ல. وَإِنَّهُ لَتَنزِيلُ رَبِّ الْعَالَمِينَ, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய புறத்தில இருந்து நேரடியாக இறக்கப்பட்டிருக்கிறது தான் குர்ஆன். குர்ஆன் என்ன? அல்லாஹ்வுடைய புறத்தில இருந்து வந்திருக்கிறது. மக்களுடைய பேச்சோடு சம்பந்தமற்றது. மக்களுடைய புத்திகளால் இதை போல ஒன்றை உருவாக்க முடியாது. குர்ஆனே சவால் விடுகிறது. உங்களால ஏழுமெண்டா குர்ஆனை போல இன்னும் ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க. உங்களால ஏழுமெண்டா ஃபஅதூ பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, உங்களால ஒரு குர்ஆனை கொண்டு வரேலவா? குர்ஆன்ல இருக்கக்கூடிய சூறாக்கள்ல ஒரு சூறாவை போல ஒன்றை உங்களால ஏழுமெண்டா கொண்டு வாங்க. ஒரு சூறாவை கூட கொண்டு வரேலவா? ஃபஅதூ பிஆயத்தின் மின் மிஸ்லிஹி, அல்லது குர்ஆனுடைய ஆயத்துகள்ல, வசனங்கள்ல ஒரு வசனத்தை போல ஒன்றை உங்களால ஏழுமண்டா கொண்டு வாங்க. மேலான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சவால் விடுகிறான். قُلْ إِنِ اجْتَمَعَتِ الْإِنسُ وَالْجِنُّ عَلَى أَن يَأْتُوا بِمِثْلِ هَذَا الْقُرْآنِ لَا يَأْتُونَ بِمِثْلِهِ وَلَوْ كَانَ بَعْضُهُمْ لِبَعْضٍ ظَهِيرًا. யா ரசூலல்லாஹ், மக்களுக்கு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் ஒன்று சேருங்க. இனி ஜிதமஅத்தில் இன்சு வல் ஜின், மனிதர்களும் ஜின்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தால் லா யஅதூன பிமிஸ்லிஹி, இந்த குர்ஆனை போல ஒன்றை உங்களால கொண்டு வர முடியாது. உங்கள ஒருவருக்கு உதவியாக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்து உதவியா இருந்தாலும் சரி, குர்ஆனை போல ஒன்றை கொண்டு வர முடியாது. மேலான சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வினால கொடுக்கப்பெற்ற மிகப்பெரிய சொத்து குர்ஆன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து வந்திருக்கிறது. இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் ரமதான். அப்படி என்று சொன்னா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ரி, லைலத்துல் கத்ருடைய இரவையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மொத்த குர்ஆனையும் 30 ஜுஸூக்களையும் 114 சூறாக்களையும் அல்லாஹ்வுடைய புறத்தில இருந்து முதலாவது வானத்துக்கு அல்லாஹ் இறக்கி வச்சான். அதுக்கு பிறகு முதலாவது வானத்தில இருந்து காலத்துக்கு காலம், தேவைக்கு தேவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப இந்த பூமிக்கு குர்ஆனை 23 வருட காலங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 40வது வயதில இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ خلق என்று சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட சூரத்துல் அலக்குடைய ஆரம்ப 5 ஆயத்துகள் இறங்கியது அந்த ஹிராவுடைய குகையில வச்சு. அதிலிருந்து ஆரம்பிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 63வது வயது வரைக்கும் உள்ள காலத்துல குர்ஆன் வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், சூரத்துல் பக்ராவுடைய ஆயத், கடைசி குர்ஆன்ல இறக்கப்பட்ட ஆயத். மக்களே, ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளையில அல்லாஹ்வின் பக்கம் நீங்க எல்லாரும் மீட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இறங்கின ஆயத்து வரைக்கும் குர்ஆனை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இந்த குர்ஆனை யாரு பூமிக்கு கொண்டு வந்தாங்க? நஸல பிஹி ரூஹுல் அமீன், சங்கையான நம்பிக்கைக்குரிய மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த குர்ஆனை பூமிக்கு எடுத்து கொண்டு வராங்க. கொண்டு வந்து எங்க வைக்கிறது? ஹஜ்ருல் அஸ்வத்ல கொண்டு வந்து வைக்கிறதா? கஅபத்துல்லாஹ்ல கொண்டு வந்து வைக்கிறதா?
சஃபாவுடைய மலைக்கு மேல வைக்கிறதா, மருவாட மலைக்கு மேல வைக்கிறதா, எங்க வைக்கலாம்? எங்க வைக்கலாம் குர்ஆன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்துல கூட குர்ஆன் கொடுக்கப்படல, அவர்களுடைய காது வரைக்கும் குர்ஆன் கொண்டு வந்து சேர்க்கப்படவில்லை. அலா கல்பிக அலா கல்பிக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உள்ளத்திலே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்துல குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயப்படுவாங்க, குர்ஆன் எனக்கு மறந்து பேசிடுமோ தெரியாண்டு குர்ஆன் இறங்க போக்கலே பயந்து ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சேர்ந்து அவசரமாக ஓதுவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனஹு. சூரத்துல் கியாமா உடைய ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா ரசூலல்லாஹ், உங்களோட நாவ அவசரப்பட்டு நீங்க அவசரமாக அசச்சி குர்ஆன் மறந்து போய்த்திடுமோன்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. குர்ஆனை உங்களுடைய உள்ளத்திலே ஒன்று சேர்ப்பது எங்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் ஒன்று சேர்க்கிறான். எந்த பாசையில குர்ஆன் இறங்கினது தெரியுமா? குர்ஆன் இறக்கப்பட்ட பாசை இருக்கிறதே உலகத்திலே அழகான, நல்ல கண்ணியமான, உயர்வான, மதிப்புக்குரிய பாசைகளில் மிக தலைமை வகிக்கக்கூடிய பாசைதான். ஆங்கிலம் அல்ல அது சகோதரர்களே, சைனீஸ் அல்ல, பிரெஞ்சு அல்ல. மேலானவர்களே, உலகத்துல குர்ஆன் இறக்கப்பட்ட பாசைதான் ஆக சிறந்த பாசை. பிலிசானின் அரபியின் முபீன், தெளிவான அரபிய பாசையிலே குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. சொர்க்கவாதிகளுடைய பாசை அரபிய பாசை, சொர்க்கவாதிகளுடைய பாசையும் அரபு தான், குர்ஆனுடைய பாசையும் அரபு தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேச்சு புழக்க பாசையும் அரபிய பாசை தான். மேலான சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அதனால நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்னண்டா, இன்றைக்கு நாளையில குர்ஆனோடு வாழ்க்கையை இணைத்துக் கொள்வோம். யாருடைய வாழ்க்கை கண்ணியமாக வேண்டும் என்று யார் விரும்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில குர்ஆனை பற்று பிடித்துக் கொள்ள வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனுக்காக நேரங்களை காலங்களை கொடுக்க வேண்டும், குர்ஆனை படிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல குர்ஆனை ஓதல்லையான்னு கேட்க இல்ல, அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், ஏன் அவர்கள் குர்ஆனை சிந்திக்காமல் இருக்கிறார்கள்? ஏன் குர்ஆனை சிந்திக்கிறாங்க? இல்ல, குர்ஆனை சிந்திக்க வேண்டும். குர்ஆனுடைய தர்ஜமாக்கள் எடுப்போம், குர்ஆனுடைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் எடுப்போம். இங்கிலீஷ்ல இருக்குது, தமிழ்ல இருக்குது, சிங்களத்துல இருக்குது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா இந்த நாட்டுக்கு செஞ்சிருக்கக்கூடிய சேவைகளில் ஒரு உன்னதமான சேவை. இந்த நாட்டுக்கு மக்களுடைய மெஜாரிட்டி, அதாவது பெரும்பான்மை மக்களாகிய வாழக்கூடிய நாட்டுடைய பாசையாகிய சிங்கள பாச மொழியில சுப்ஹானல்லாஹ் குர்ஆனுடைய டிரான்ஸ்லேட் தர்ஜமா பண்ணப்பட்டிருக்கிறது. மேலானவர்களே, தமிழ் மொழியில ஒரு சில ஜுஸூக்கள் இப்போது அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் மூலமாக அது வெளியிடப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல இருக்குது. முஃப்தி தக்கியுடைய நோபல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான டிரான்ஸ்லேட் இருக்குது. அதை அலப்பிப்போம், அதை எடுப்போம், குர்ஆனை படிப்போம், குர்ஆனை வாசிப்போம், குர்ஆனை விளங்குவோம், குர்ஆனுடைய ஆயாத்துகளை சிந்திப்போம், குர்ஆனின் படி அமல் செய்வோம், குர்ஆனுடையவர்களுக்காக நாம் செலவழிப்போம், குர்ஆனுடைய மதரசாக்களுக்கு கொடுப்போம், குர்ஆனுடையவர்களுடன் சேருவோம், குர்ஆனுடையவர்களை நேசிப்போம், குர்ஆனுடையவர்களோடு சேர்ந்து வாழுவோம். மேலான சகோதரர்களே, குர்ஆன் ஒரு உன்னதமான, ஒரு சங்கையான ஒரு சொத்தாக இருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரும் அன்பளிப்பு குர்ஆனை கொடுப்போம், குர்ஆனை கொடுப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனக்கு கண்முன்னிலையில ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எனவே முரட்டுவால் அன்பின் இனிய சகோதரர்களே, திரை மறைவுக்கு பின்னால் இந்த மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அன்பின் உரிய தாய்மார்களே, இதை நாடெல்லாம் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மேலான நேயர்களே, சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு வருகளிடத்திலையும் பணிவன்பாக வேண்டிக் கொள்கிறோம்.
நானும் குர்ஆன படிக்கணும், எனது குழந்தைகளுக்கு குர்ஆனை கொடுக்கணும். யாரும் நினைக்கவானம் குர்ஆனின் மூலமாக புள்ளேல் ஒன்றுமில்லாம் பேசிடுவாங்க, பள்ளியில இமாம் சாபா பேசிடுவாங்க, மദ്രസാக்கு ஹஸ்ரத் மாரா பேசிடுவாங்க, சம்பாரிச்சு கொள்ள மாட்டாங்க, பெருசா ஒன்றும் கிடைக்காது, உலகம் நஷ்டமா பேசிடும் என்று சொல்லி யாரும் நினைக்க கூடாது. அல்லாஹ் அளந்த ரிஸ்க அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் கொடுப்பான். படிச்சவங்க எல்லாம் கோடீஸ்வரர்களாக ஆயிக்கிறாங்க. சும்மா ஒரு கணக்கெடுப்பு எடுத்து பாருங்க. அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ் அத்தனை லட்சம் இத்தனை லட்சம் செலவழிச்சு உலகத்துல படிச்சவர்கள் எல்லாம், படிச்ச பட்டதாரிகள் எல்லாம் செல்வந்தர்களாகவா இருக்கிறார்கள்? எத்தனையோ கோர்ஸ் முடிச்சவர்கள் ஜாப் இல்லாம இருக்கிறாங்க. மேலானவர்களே, நான் பட்டியல் போட்டு காட்டலாம். எங்களோட தெரிஞ்சவங்க கூட எவ்வளவு பேர் பெரிய பெரிய கோர்ஸ் எல்லாம் முடிச்சாங்க, பெருசா படிச்சாங்க, இன்றைக்கு ஜாப் இல்லாம இருக்கிறாங்க. மேலானவர்களே, என்ன கருத்து? இன்னொருத்தருக்கு கீழால தொழில் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன கருத்து? படிச்சது தப்பு என்று சொல்ல இல்ல. நான் சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? நாங்க எங்கட மனசுல இது ஒன்றை எடுத்து போடணும். என்ன தெரியுமா? குர்ஆனை கொடுத்தால் எங்களுடைய குழந்தைகள் நஷ்டவாளிகளாகி விடுவார்கள் என்ற ஒரு தவறான பிக்சர், ஒரு தவறான சிந்தனை சமூகத்துக்குள்ளே உண்டாகிவிட்டது. மேலானவர்களே, குர்ஆனுடையவர்களை அல்லாஹ் சங்கைப்படுத்துவான். இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமா. இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை சங்கைப்படுத்துவான், உயர்த்துவான். யார் உயர்த்துறது? அல்லாஹ் உயர்த்துவான். எவ்வளவு உயர்த்துவான்? அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கும் சக்திக்கும் மேன்மைக்கும் ஏற்ப அல்லாஹ் உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான். உலகத்திலே உயர்த்துவான். அல்லாஹ் சங்கையாக வாழ வைப்பான், கண்ணியமாக வாழ வைப்பான், மதிப்புக்குரியவர்களாக வாழ வைப்பான். எங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனை கொடுப்போம், மதரசாக்களில் கொண்டு போய் போடுவோம் புள்ளையில. மேலானவர்களே, சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்து பெருசாக அதை பெருசாக்கி காட்டி உலகத்துக்கு, மேலானவர்களே, இந்த சோசியல் மீடியா என்ற பேர்ல மேலானவர்களே இல்மையும் உலமாக்களையும் தட்டி கழிக்க, ஏறி மிரிக்க, அவர்களை கேவலப்படுத்த, கொச்சைப்படுத்த இன்றைய உலகம் யஹூதியத் நஸரானியத் உடைய பின்னணியில ஒரு பாரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. உள்ளத்துல முடிவு கட்டுவோம். எங்களுடைய குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த இடம், வாலிபர்களுக்கு மிகச்சிறந்த இடம் மேலானவர்களே மதரசாக்கள். கொண்டு போய்த்து போடுவோம் புள்ளையில மதரசாக்கள்ல குர்ஆனை கொடுப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நாளை வைத்திருக்கிறான். அந்த நாளையில அல்லாஹ்வை சந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த நாளையில சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடையவர்களை அழைப்பான். யுகாலு லி ஸாஹிபில் குர்ஆன். குர்ஆனுடையவர்களை அல்லாஹ் கூப்பிடுவான். உலகம் பார்த்துக் கொண்டிருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, உங்களோட மகன் ஹாஃபிதா, உங்களோட மகனை நீங்க குர்ஆன மனநமிட்ட ஹாஃபிதாக ஆக்கியிருக்கிறீர்களா? உங்களோட அன்பு மகளை குர்ஆனை மனநமிட்ட ஹாஃபிதாவாக ஆக்கியிருக்கிறீர்களா? உங்களுடைய மகனை, உங்களுடைய மகளை அல்லாஹ் அழைப்பான். எப்போது தெரியுமா? உலக மக்களுடைய பார்வையின் முன்னிலையில் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க. சகோதரர்களே, சகோதரர்களே, அன்பின் இனிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் கூப்பிட்டு யாரு பார்த்து கொண்டிருப்பாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இறுதி குழந்தை உலகத்துல பிறக்கிறவர் வரைக்கும் எல்லாரும் நல்லவர்கள், தீயவர்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், முத்தகீன்கள், உம்மஹாத்துல் முஃமினீன்கள், உலகத்துல வாழ்ந்த நல்ல தீய, நல்ல ஆண்கள் பெண்கள், தீய ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க அல்லாஹ் இந்த குழந்தைய கூப்பிடுவான், என் மகனை கூப்பிடுவான், என்னுடைய மகளை அல்லாஹ் கூப்பிடுவான். அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா, ஓதுவாயாக, ஓதுவாயாக குர்ஆனை, வர்கா, அந்தஸ்துகளில் உயர்ந்து கொண்டே செல்லுவாயாக, வரத்தில் குர்ஆனை தர்தீலாக ஓதுவாயாக, முறையாக ஓதுவாயாக. فإن منزلتك عند آخر آية تقرأها. குர்ஆனை ஓதி 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 கடைசியா உங்களை எங்க போயிட்டு நீங்க நிப்பாட்டுறீங்களோ இந்த ஹாஃபிஸ் சாப் ஓத ஆரம்பிப்பார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத்து ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா, சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் அஅராப், சூரத்துல் அன்ஃபால், சூரத்துத் தௌபா, சூரத்து யூனுஸ், சூரத்து ஹூத் ஓதி 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 கடைசியா வந்து நிப்பாட்டுவார். قل أعوذ برب الناس ملك الناس என்று ஓதி
மினல் ஜின்னதி வன்னாஸ் என்று ஓதி முடிக்கிற வரைக்கும் அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டே போகும். அந்தஸ்துனா என்ன? தரஜான்னு சொன்னா என்ன? மா பைன தரஜதைனி பைன ஸமாஇ வல் அர்தி. ஒரு அந்தஸ்து, அதுக்கு மேலால் இருக்கிற அந்தஸ்து, ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி வானத்துக்கும் பூமிக்கு மத்தியில் உள்ள இடைவெளின்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலான சகோதரர்களே, அந்த உம்மாவையும் பாப்பாவையும் அல்லாஹ் கூப்பிடுவான். கூப்பிட்டு உல்பி சவாலிதாஹு தாஜைன், அல்லாஹ் உம்மக்கும் பாப்பாக்கும் கிரீடம் அணிவிப்பான். ஹுல்லதைனி, ரெண்டு போர்வைகளை போத்துவான். ஹுல்லத்துல் கராம, சங்கையின் போர்வை. எல்லாரும் பார்த்து கொண்டிருப்பாங்க. இந்த மிஸ்கின், இந்த சாதாரண உம்மா பாப்பாவும் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்லுவான், உங்களோட கிரீடத்தை போட்டுக்கோங்க, உங்களோட இந்த போர்வை அல்லாஹ் போத்தி விட்டுருவான். கேட்பாங்களாம் உம்மா பாப்பாம், பிம குசீனா பிஹாதா யா அல்லாஹ். உலக மக்கள் பார்வை முன்னிலையில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க, என்னைய போல் ஒரு சாதாரணமான ஒரு பெண்மணி, என்னைய போல் ஒரு சாதாரணமான ஒரு வியாபாரி பஜார்ல தட்டு வியாபாரம் செஞ்சு கொண்டிருந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியா, எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய மதிப்பு யா அல்லாஹ், இவ்வளவு பெரிய கண்ணியம் யா அல்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், உங்களோட புள்ள குர்ஆனை மனனமிட்டதன் காரணமாக, குர்ஆனை எடுத்துக்கொண்டதன் காரணமாக உங்களுக்கு தரப்படக்கூடிய சங்கையாக, மரியாதையாக இருந்து கொண்டிருக்கிறதே. மேலானவர்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த புள்ளையிட கண்ணியம் எப்படிப்பட்டதாக இருக்கும், உம்மக்கும் பாப்பக்கும் இவ்வளவு பெரிய கண்ணியம் என்று சொன்னா. மேலான சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, அதனால இந்த உலகத்துல எங்கட பிள்ளைகளுக்கு சின்ன வயதிலிருந்து குர்ஆனை கொடுப்போம். குர்ஆன் மദ്രസാக்களை மஸ்ஜித் வாரியாக உருவாக்குவோம். பள்ளி வாசலுடைய நிர்வாகிகள் எங்கட ஊர்கள்ல சின்ன பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய மக்தபுடைய மദ്രസാக்களை, குர்ஆன் மദ്രസാக்களை உருவாக்குவோம். பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுப்போம். வீடுகளை குர்ஆனுடைய வீடுகளாக ஆக்குவோம். மேலானவர்களே, பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம் குர்ஆனை படித்தார்கள் வீட்டுக்குள்ளால். இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா ரஷ்யாவுடைய அந்த புகாராவுடைய உஸ்பெகிஸ்தானுடைய பகுதியிலே பிறந்து வளர்ந்த எளிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடிசை வீட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு குப்பிலாம்பு பத்த வச்சு கொண்டு கரண்ட் இல்லாம கஷ்டத்தோட வளர்ந்த ஒரு வறிய குடும்பத்துடைய பின்னணியை சேர்ந்த அந்த இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லா தாயுடைய கற்பத்திலே இருக்கும் போதே தனது அன்பு தந்தையை இழந்து அனாதையாக உலகத்துக்கு பிறந்து அவர், மேலானவர்களே, அந்த தாய் ஒரு விதவையாக குழந்தையை பெற்றெடுத்தவர் தான். 7 வயது நிரம்பும் போது முழு குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிஸாக மாறினார். மட்டுமல்லாமல் 12 வயதிலே சுப்ஹானல்லாஹ் 90,000 ஹதீஸ்களை 90,000 ஹதீஸ்களை தனது நெஞ்சகத்திலே மனனமிட்டவர் தான் சுப்ஹானல்லாஹ் ஹஜ்ரத் அல்லாமா இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். சின்ன வயசிலிருந்து குர்ஆனுக்காக அர்ப்பணம் செய்தவர்கள். சொல்றாங்க, மௌத்துக்கு முன்னால இப்ப ஏண்ட உள்ளத்துல 6 லட்சம் ஹதீஸ்கள் மனப்பாடம் என்று சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். மேலான சகோதரர்களே, சின்ன வயதுல இதே மாதிரி ஒரு அனாதையாக பிறந்தவர் தான் முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ். இமாமுனா ஷாஃபிஈ அவர்களை பற்றி சொல்வதாக இருந்தால், இமாமுனா ஷாஃபிஈ அவர்களுடைய பெயர் முஹம்மத், அவருடைய வாப்பட பெயர் இத்ரீஸ். முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்-ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 7 வயது நிரம்பும் போது முழு குர்ஆனையும் நாம் மனனம் செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள், மேலானவர்களே, குழந்தையாக இருக்கும் போது அந்த தாய் மகனை சுமந்து கொண்டு கஅபத்துல்லாஹ்வை தவாஃப் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அங்க ஜம்சமுடைய கிணற்றுடைய கட்டுல, ஜம்சம் கிணறு இப்ப பாக்குறதுக்கும் இல்ல, எங்க இருக்குன்னு தெரியா, பாட்டில் கணக்கு லிமிட் பண்ணி 9 ரியால் கொடுத்து வாங்கி கொண்டு வரணும் இப்ப. ஆனா அன்றைக்கு காலம் ஜம்சம் கிணற்றை கண்ணால பார்த்து வாலிய ஜம்சம் கிணற்றுல போட்டு எடுத்து தண்ணி குடிக்க கூடிய அந்த காலத்துல ஜம்சம் கிணற்றுடைய கட்டுல ஒருவர் உட்கார்ந்து கொண்டு மக்களுக்கு ஃபத்வாக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தையை சுமந்து கொண்டிருந்த தாய், இமாம் ஷாஃபிஈயுடைய தாய் கேட்டாங்களாம் பக்கத்தில் இருந்த பெண்மணி கிட்ட, யார் இவர்? சொன்னாங்க, இவர்தான்
இமாமுனா வக்கீ' ரஹிமஹுல்லாஹ், வக்கீ' ரஹிமஹுல்லாஹ் மேலானவர்களே சொன்னாங்க, இமாமுனா வக்கீ' ரஹிமஹுல்லாஹ், இமாமுனா ஷாஃபிஈயுடைய தாய் உடனே குழந்தையை சுமந்து கொண்டு கஅபத்துல்லாவின் பக்கம் திரும்பி துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், கையில சுமந்திருக்கிற எனது மகன் இந்த கட்டுல உட்கார்ந்து ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு முஃப்தியாக மாறணும். சுப்ஹானல்லாஹ். 7 வயதுல குர்ஆன மனனமிட்டவர்கள் 12 வயதுல இமாமுனா மாலிக்குடைய மஜ்லிஸுக்கு போய் ஹதீஸை படித்தவர்கள் சுப்ஹானல்லாஹ் 17 வயதுல ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு முஃப்தியாக அல்லாஹ் மாற்றி கொடுத்தான். சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக சகோதரிகளே, தாய்மார்களே, குழந்தைகளுக்கு குர்ஆனை கொடுப்போம். இன்றைய ظுஹர் பயானுடைய ஒரு நுக்தாவாக, ஒரு முலாஹபாவாக, ஒரு குறிப்பாக, ஒரு நோட்டாக எழுதிக்கோங்க கல்புகள்ல. எனது குழந்தைகளுக்கு குர்ஆனை கொடுப்போம், ஹாஃபிதாக ஆக்குவோம். உங்களுக்கு எத்தனை புள்ளேல்? 3 ஆம்பளை புள்ள, 3 பொம்பளை புள்ள. சகோதரர்களை முடிவெடுங்க, எனது 3 ஆம்பளை புள்ளேலும் ஹாஃபிதர்களாகணும், ஆலிம்களாகணும். 3 பொம்பளை புள்ளேலும் ஹாஃபிதாக்களாகணும், ஆலிமாக்களாகணும். ஒவ்வொரு புள்ளையிலையும் ஓதவைங்க, இல்ம கொடுங்க. அல்லாஹ் தலை நிமிர்ந்து சங்கையாக உலகத்திலும் ஆகிரத்திலும் வாழ வைப்பான். எனவே அந்த அடிப்படையில இந்த குர்ஆனுடைய மாதத்திலே குர்ஆனோடு இணைந்து குர்ஆனை ஓதி குர்ஆனுடையவர்களாக வாழ்ந்து குர்ஆனை நேசித்து குர்ஆனுடைய உலமாக்களுடன் சேர்ந்து குர்ஆனுடைய உலமாக்களை உள்ளங்களால் மதித்து குர்ஆனுக்காக செலவழித்து குர்ஆனுக்காக வாழ்ந்து கொள்ளக்கூடிய குர்ஆனுடைய அஹ்லுல் குர்ஆன். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் கேட்பானாம், அஹ்லுல் குர்ஆன், குர்ஆனுடையவர்கள் எங்கே? அல்லாஹ்வுடையவர்கள் அவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள் அல்லாஹ் சொல்லுவானாம். எனவே அப்படிப்பட்டவர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசின கேட்ட விஷயங்களை வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நல்ல தௌஃபீக எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக.